இவர் 7 ரசி வயசு 35 வரை 164 சென்டிமீட்டர் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம் சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இப்போ சுந்தரி வயசு 27 ஒரு 163 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுவினி சாதி சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் மாதவி வயசு 29 ஒரு 157 சென்டிமீட்டர் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு சாதி காலங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் தீப்தி வயசு 30 ஒரு 153 சென்டிமீட்டர் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு சாதி படையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 28,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் துர்கா வயசு 28 ஒரு 163 சென்டிமீட்டர் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் சாதி அக்னிகுல சத்திரியா சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் பைரவி வயசு 26 ஒரு 166 சென்டிமீட்டர் ராசி தொல்லாம் நட்சத்திரம் சுவாதி சாதி 1 பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.